ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளவுஸோட லென்த்து வந்து 13.5 இன்ச் ஓகேவா, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச். ஸோ ஓவராலாக நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோன்னா 14.5 இன்ச் எடுக்க போகிறோம் ஓகேவா. அடுத்து நெக்கும் ஷோல்டரும் 7 இன்ச் எடுத்திருக்கேன். இது போட் நெக்குங்கிறதுனால நான் நெக்கும் ஷோல்டரும் 7 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் போட் நெக்குக்கு எப்பயுமே எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதுதான் போட் நெக்குக்கான நெக்கும் ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட் ஓகேவா. அடுத்து இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஆம்கோல் லைன் ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக. ஆம்கோல் லைனோட லென்த் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்கு வித்து வந்துட்டு 3.7 இன்ச் ஓகேவா. நெக்கு வித்து 3.7 இன்ச். நெக் பேக் நெக் போட் நெக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் நெக் ஃபுல் லென்த்து வந்து 10 இன்ச் ஓகேவா. இப்போ நார்மல் ப்ளவுஸில் நம்ம பேக் நெக்கோட லென்த் எவ்வளோ போமோ அது கீழே 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து கீழே 1.5 இன்ச் ஸ்பேஸ் விட்டு இங்கேயும் 4 இன்ச் மார்க் பண்ணி இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பேக்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேங்க, அதுக்கு கீழே 1.5 இன்ச் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அவ்வளோதான். இதை வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை வச்சு நான் இதை அப்படியே ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணும்போது அவங்க கஸ்டமர் வந்துட்டு இந்த பட்டன் வேணான்னு சொன்னதுனால நான் இந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அங்கே ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. அடுத்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 8 இன்ச் ஓகேங்களா. வேஸ்ட் ரவுண்டு டிவைட் பை 4 பண்ணால் என்ன வருதுன்னா எனக்கு 8 இன்ச் வந்தது. அது 4 பண்ணிட்டு டாட் பிடிப்போம் இல்லையா அதுக்கு ஒரு 3/4 இன்ச் விட்டுட்டு அப்புறம் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். அதுதான் அப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு. அடுத்து வந்து டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் அது சீம் அலவன்ஸ் ஓகேவா. பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்கும் ஷோல்டரும் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கும் ஷோல்டரும் 7 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஆம்கோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச். அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு ஆம்கோல் கர்வ் வந்து 1/2 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 3.7 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. 3.7 இன்ச் நெக் லென்த்து வந்துட்டு 8 இன்ச் ஓகேவா. இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். டாட்டோட லென்த் வந்து 10.5 இன்ச். ஃபுல் லென்த் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே கீழே வந்துட்டு ஃபேப்ரிக் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் 15.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம டாட்டோட லென்த்து வந்து 10.5 இன்ச், டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு இந்தாண்ட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்தாண்ட வந்துட்டு 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம டாட்டோட லென்த்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது ஸ்ட்ரைட் லைன் போட்டு இது லீஃப் மாதிரி வளைச்சி கொடுங்க ஓகேவா. இங்கே வந்து டாட் அங்கே ஆம்கோல் லைனில் கனெக்ட் ஆகணும். அவ்வளோதான்.
இவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 8 இன்ச் வரும் இல்லைங்களா, அந்த 8 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. மேல் மேலே வந்து ஷோல்டர் ஸ்லோப் 1/2 இன்ச் கொடுத்துட்டு லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச்சிங் லைன், அடுத்த லைன் வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் வந்துட்டு இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஓகேவா? இதுக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான். இதுவே 2x2 மெட்டீரியலாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச் விடணும். ஓகேங்களா? நம்ம ஸ்லீவ் லென்த்து 9.5 இன்ச், மேலே இன்னொரு அஞ்சு நம்ம ஷோல்டரும் இது ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆம்கோடோட டவுன் வந்துட்டு அங்கே வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஆம்கோல் ரவுண்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ட்ரா பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கரெக்டாக ஸ்லீவ் ரவுண்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு சீம் அலவன்ஸ் இல்லை. நம்ம அந்த சீம் அலவன்ஸுக்கு அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வந்து 1.5 இன்ச் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை எப்படி மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் வந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணதை அப்படியே மேலே வச்சு மெயின் ஃபேப்ரிக் வந்து சுற்றிக்கு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட் கட் பண்ணணும். பேக் பார்ட் ஃபோல்டிங் சைடில் தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபோல்டிங் சைடு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணலாம். கஸ்டமரோட ரிவ்யூ வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் இந்தமாரி ஸ்டிச் பண்ண முடியும். உங்களோட செஸ்ட் சைஸ் வந்து 38, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 32, ஆம்கோல் ரவுண்ட் வந்து 17. இந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் இதே இதை அப்படியே எக்ஸாக்டாக இதேமாரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த நெக் டிசைன் இருந்தது இல்லைங்களா, அது வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் அதையும் சேர்த்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங் போட்டு நான் அந்த சுற்றிக்கும் அந்த ஓவல் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பெல் பின் போட்டு நான் ஃபஸ்ட்டு பெல் பின் போட்டுக்கிறேன் எல்லா சைடும். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சுற்றிக்கு ஒரு 1/4 இன்ச் அந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம அந்த ஸ்டிச்சிங் லைன் போட்டுட்டு வரலாம். ஃபேப்ரிக் லைனிங் மூவ் ஆகாமல் எல்லா சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்படி லைனிங் அடித்து திருப்பத்துக்கு பதிலாக கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான், இப்போ நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பெல் பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் வந்து இந்தமாரி கிராஸாக போடுங்க, சுற்றிக்குமே போடுங்க. ஏன்னா ஓவல் ஷேப் ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, சுற்றிக்கும் போட்டுட்டு இப்படி லைனிங்கை டேர்ன் பண்ணி லைனிங் மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ லைனிங் வந்து ராங் சைடு மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு திருப்பிட்டேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணல. இதுக்கப்புறம் வந்துட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு சுத்திக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த நெக் லைன்ல கரெக்டா வச்சு நம்ம அது தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக் லைன் வந்து அந்த 3 இன்ச் கட் பண்ணியிருந்தீங்களா, அது எப்படி பண்ணலான்னா பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பைப்பிங் ரெடி பண்ணிட்டேன். அது 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் வச்சுருக்கேன். அந்த கிராஸ் பீஸோட ரைட் சைடு மேலே அந்த பைப்பிங் வச்சு நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா? கிராஸ் பீஸோட ரைட் சைடு மேலே இந்த பைப்பிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் நெக் வந்து அதை கட் பண்ணிட்டு அதை லைனிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு நெக் லைன் ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பய பயாஸ் பீஸும் பைப்பிங்கும் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ அதை சுற்றிக்குமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இது வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட் சைடு மேலே பைப்பிங் இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட பயாஸ் பீஸ் இருக்கும். ஓகேவா? நெக் லைனில் இது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். பைப்பிங்ஸ் அட்டாச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைட் சைடு உள்ள ஃபுட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே பொறுமையாக அந்த டேர்னிங்கில் கர்வ் லைன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாச்சஸ் போட்டுக்கலாம். எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங் வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் இதுலேயுமே கிராஸாக போடுங்க. நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் நெக் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நாச்சஸ் போட சொல்கிறோம். அது கிராஸாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இதை வந்து லைனிங் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்படியே பைப்பிங் ஒட்டி மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுவே வந்து லைனிங்கில் பயாஸ் பீஸ் கட் பண்ணாமல் கான்ட்ராஸ்ட் கலரில் கட் பண்ணியிருந்தேன், இந்த டிசைனோடய நம்ம விட்டுருக்கலாம். நான் லைனிங்கில் பண்ணியிருக்கனால இதை நான் டர்ன் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இதுவே டிசைன் மாதிரி நல்லா இருக்கு இல்லைங்களா? பட் ஆனால் நான் லைனிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கலர் ஃபேட் ஆகிடும். லைனிங் மட்டும் நல்லா தெரியும். ஸோ நான் இதை டர்ன் பண்ணி நான் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ரைட் சைடு ஃபுட்டோட ஸ்பேஸ் வந்து பாருங்கள், பைப்பிங் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ணாலே போதும். கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து 2x2 பிளவுஸ் தைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? பைப்பிங் வந்துட்டு மெலிசா அழகாக வந்துருச்சு இல்லைங்களா? ராங் சைடு கூட ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த பிசுறும் தெரியாமல் நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து பேக் பார்ட்டில் வேஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுப்போம் இல்லைங்களா, அந்த இதுக்காக தான், இந்த ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணுறதுக்கு தான். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மறுபடியும் திருப்பிட்டு ராங் சைடு மேலே இந்த ஃபோல்டிங் வரணும். ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைன் ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோர் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது போட் நெக்குங்கிறதுனால நான் யூஸ்வலாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
2 சைடும் டாட் பிடிச்சிட்டேன். அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு அந்த யோக் பார்ட்டில் வந்துட்டு ஒரு சைடு பைப்பிங், அது வெறும் ஜஸ்ட் லைனிங் நெக் லைன் மேலே பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே இந்த லைனிங் வைக்கிறேன். ஓகேங்களா? பைப்பிங் வந்து அந்த ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நானுமே பிகினிங்கில் இதை மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ரைட் சைடு மேலே பைப்பிங், பைப்பிங் மேலே லைனிங். ஓகேவா? இது நெக் லைன் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்கீங்களா, அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இதுலேயுமே நாச்சஸ் போட்டுக்கோங்க, கிராஸாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பைப்பிங் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிரும். இது லைனிங்கில் பைப்பிங் எப்படி அட்டாச் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. இதுக்கு முன்னாடி பார்த்தது 2x2 ப்ளவுஸில் லைனிங் இருக்காது இல்லைங்களா, அதில் எப்படி பைப்பிங் அட்டாச் பண்ணலான்னு பயாஸ் பீஸ் வச்சு எப்படி அட்டாச் பண்ணலாங்கிற மெத்தட் அது. இது லைனிங்கில் எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. இதையுமே அப்படியே வந்துட்டு லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வச்சு சுற்றிக்கும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவில் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு யோக் பார்ட் இருக்குங்களா, அதையும் வந்து லைனிங்கோட ஜஸ்ட்டு ஃபுல்லாக தையல் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணும்போது நம்மளோட யோக் பார்ட் கீழே இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டோம். இவ்வளோதான், ஒரு சைடு ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக்லாம் போட்டிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கும் பிரின்சஸ் கட் இடத்துலலாம் வந்துட்டு நான் வந்து ஓவர்லாக்லாம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்லீவும் வந்து அதேமாரி நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி பைப்பிங் அட்டாச் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் பைப்பிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் கரெக்டாக நம்ம சென்டர் நாச் போட்டிருப்போம்ல ஸ்லீவில், அதையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ½ இன்ச் இதுலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னொரு தையல் போடுங்க. போடும்போது ஒரு கையால் அதை அப்படியே அந்த ஸ்டிச்சிங் லைன் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவ் எதுலேயும் தையல் விழாமல் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த மிஸ்டேக்லாம் வரும். ஸோ அதனால் இதுமாரி கை வச்சுட்டே வந்தீங்கன்னா தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி அந்த ஷோல்டர் இது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு வந்து 32 டிவைடட் பை 4 பண்ணால் 8 இன்ச் வரும். ஓகேங்களா? அது டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஹூக் அண்ட் லூப் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு மேலே வச்சு நம்ம ராங் சைடு மேலே வச்சு ரைட் சைடு திரும்பினா அது வந்து லூப். ஓகேங்களா? ஹூக்கு மாட்டுறது. ஓகேங்களா? இப்போ ராங் சைடு மேலே வச்சு தான் நான் ரைட் சைடு திருப்ப போகிறேன். இதுக்கு வந்து 3 இன்ச் ஃபேப்ரிக் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ராங் சைடு மேலே வச்சு ரைட் சைடு திருப்பினா ஹூக் மாட்டுறது வந்துருச்சுங்களா? இப்போ அடுத்து வந்து ரைட் சைடு மேலே வச்சு இங்கே பாருங்கள், டபுளாக ஃபோல்ட் பண்ணி மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ½ இன்ச் விட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதுக்காக ½ இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? கீழே விடலை, ஏன்னா கீழே இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணல. அங்கே ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணுவேன். அது எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே அந்த ½ இன்ச் இருக்கு இல்லைங்களா, இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு அப்படி டேர்ன் பண்ணி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே வந்து ராங் சைடு டேர்ன் பண்ணிவிடுங்க. ஓகேவா?
டர்ன் பண்ணும்போது நமக்கு அங்கே மெயின் ஃபேப்ரிக் தான் தெரியணும். அவ்வளோதான் ஹூக்கு ஜாயின் பண்ணுறதையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்து வந்து இங்கே வந்து நம்மளோட 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சைடு 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிட்டோங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ரவுண்ட், ஆம்கோல் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.2 இன்ச். ஓகேவா? அந்த 6.2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். கரெக்டாக நம்ம ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? சாரி, ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோங்களா? அதுலேருந்து 8.5 இன்ச். ஏன்னா இவங்களோட ஓவராலாக ஆம்கோல் ரவுண்ட் வந்து 17 இன்ச். 17 இன்ச் டிவைடட் பை 2 பண்ணால் 8.5 இன்ச். ஓகேங்களா? அதுதான் அங்கே மார்க் பண்ணிவிட்டு கீழே வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இன்னும் கீழே ஃபினிஷ் பண்ணல. நான் ஒரு 1/2 இன்ச் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா ஃபேப்ரிக் எனக்கு பத்தலை. ஸ்டிச் பண்ணும்போது எனக்கும் தெரிஞ்சது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் 2 இன்ச்சில் கட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வர இடத்துல நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் டர்ன் பண்ணி இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மறுபடியும் ராங் சைடு டர்ன் பண்ணி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நமக்கு அங்கே மெயின் ஃபேப்ரிக் தான் தெரியணும். ஓகேங்களா? அவ்வளோதான். கீழே வேஸ்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி லைனிங் அட்டாச் பண்ணணுங்கிறத நான் காமிச்சிருப்பேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. வேஸ்ட் சைடு ஜாயின் பண்ணுறது இவ்வளோதான். ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட் இது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாலே ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? 1/2 இன்ச் ஒன்ஸ் வந்து 3 லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஓவர்லாக் போட்டுட்டா ஹூக் அண்ட் லூப் ஜாயின் பண்ணிட்டேன்னா என்னோட ஸ்டிச்சிங் முடிஞ்சது. அவ்வளோதான். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.